ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, புறங்கூறாதீர். நம்முடைய வாழ்க்கையில் அங்கும் எங்கும் மற்றவர்களை குறித்து சொல்லிக்கொண்டு இருக்கிறது பாவம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் எங்கும் கோல் சொல்லி திரியாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை குறித்து நம்ம எப்போ பேசுகிறோமோ அப்போ தான் நம்ம தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். பாருங்கள், நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். யார்? சேம், காம், யாபேத். இவர்கள் பேழையிலிருந்து வந்த பிறகு நோவா ஒரு நாள் திராட்சரசம் குடித்து அவன் படுத்து கொண்டிருக்கிறான். இவனுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை காம் பார்க்கிறான். பார்த்துட்டு தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடுகிறதை விட்டுவிட்டு வெளியே வந்து தன் சகோதரிடத்தில் வந்து சொன்னானா. அதனால தான் காம் சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறினது. எப்போ வெளியில் போய் நம்ம சொல்லுகிறோமோ, குடும்பத்தை குறித்து நம்ம வெளியில் போய் சொல்லக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்கிற தவறு அதுதான். தன்னுடைய மனைவியை குறித்து வெளியே போய் சொல்லுகிறோம். அதுபோல் தன் கணவனாரை குறித்து வெளியே போய் சொல்லுகிறோம். தங்களுடைய பிள்ளைகளை குறித்து வெளியே போய் சொல்லுகிறோம். யாராவது உங்களை குறித்து வெளியில் போய் சொல்கிறீங்களா? நீங்கள் செய்கிற தவறு, காலையில் என்னால் எந்திரிக்க முடியலை, நான் இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய காரியத்தை குறித்து எவ்வளவு மறைக்கிறீர்களோ. என்ன சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தில், அன்பு சகல பாவத்தை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை நேசிக்கிறதை போல நீ பிறரை நேசிக்கணும். எப்படி நம்மளை குறித்து எல்லாவற்றையும் மூடுகிறோமோ அதே போல் தான் நம்முடைய குடும்பத்தை குறித்து சொல்ல வேண்டியது ஆண்டவர்கிட்ட மட்டும்தான். நம்ம அங்கும் இங்கும் குறை சொல்லி திரிகிறது நிமித்தமாக யார் குறை சொல்லுவார்கள்? அன்பு இல்லாதவர்கள் தான் குறை சொல்வார்கள். அன்பு நேசிக்க முடியலையா? சபையை நேசிக்க முடியலையா? சபையை குறித்து குறை சொல்லுவோம், ஊழியரை குறித்து குறை சொல்லுவோம், குடும்பத்தை குறித்து குறை சொல்லுவோம். இதற்கு காரணமே நம்ம ஆண்டவரிடத்தில் இன்னும் அன்பை கேட்டு பெற்றுக்கொள்ளணும் என்பதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதன் விளைவு என்ன தெரியுமா? அந்த கோல் சொல்லி தெரிகிறது, இந்த புறங்கூறுகிறது நிமித்தம் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா, முகஸ்துதி செய்கிறவர்களாக இருப்பார்கள். இன்னும் இந்த குறை சொல்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? மாய்மாலம் செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். 3வது, பதவி ஆசை உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்று அடையணும், அவர்கள் பதவியில் இருக்கணும் அப்படின்னா அவர்கள் இடத்திற்கு மற்றவர்கள் வந்துவிடக்கூடாதுன்னா மற்றவருடைய பேரை எவ்வளவுலாம் கெடுக்கணுமோ, மற்றவர்களை குறித்து எவ்வளவுலாம் அசிங்கமாக சொல்லணுமோ, அவப்பேர் சொல்லணுமோ அவ்வளவும் என்ன செய்வார்கள்? இந்த பதவி ஆசை உள்ளவர்கள் தான் என்ன செய்வார்கள்? சொல்வார்கள் என்பதை விளங்கி கொள்ளணும். சரி, யார் குறை சொல்வார்கள் என்று சொன்னால், வேலை வெட்டி இல்லாமல் இந்த சும்மா உட்காந்துருக்கு பாருங்கள். இந்த சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பேர் உண்டு, வெட்டி ஆஃபீஸர். இவங்க விஓ. இவன் தான் என்ன செய்வான்? குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். இவன் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பான். செல்ஃபோனை பார்க்குறதான் இவன் வேலை, செல்ஃபோனில் நோண்டுறதான் வேலை. வாட்ஸ்அப்பில் மற்றவனை குறித்து பேசுகிறது, ஃபேஸ்புக்கில் மற்றவனை குறித்து பேசுகிறது, இன்ஸ்டாகிராமில் பேசுகிறது, யூடியூப்பில் பேசுகிறது. இவங்களுக்கு இதே ஒரு வேலை. இந்த குறை சொல்லுகிறவன் பிசாசுக்கு என்ன செய்கிறவன்? இடம் கொடுக்கிறவன். இந்த காம் சபிக்கப்பட்டவனை போல நாமும் என்ன செய்யப்படுகிறோம்? சபிக்கப்பட்ட சந்ததியாக என்ன செஞ்சிருவோம்? மாறிடுவோம். இன்றைக்கி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் ஆசீர்வாதத்தை பெற முடியாதுங்க. அவனுக்கு வருமானம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை விட்டு விலகிடுவார். கர்த்தர் அவன் மேலே கோபப்படுவார். கர்த்தருடைய கோபத்துக்கு என்ன செய்வீர்கள்? நீங்கள் ஆளாவீர்கள் என்பதை எச்சரிக்கையாக இருந்து கேட்டு உணர்வடைந்து நாம் மனம் திரும்புவோம். மற்றவர்களை குறித்து எப்போ பேசாமல் இருக்கிறோமோ அப்போ தான் ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார், நடக்க வேண்டிய வழியை குறித்து பேசுவார், உங்களுடைய குடும்பத்தை குறித்து. அது மாத்திரமல்ல, அடுத்த லெவலில் நீங்கள் என்ன செய்யணும் எல்லாத்தையும் பேசணுமா? வரும் காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் அறிவிக்கணுமா? மற்றவர்களை குறித்து பேசாமல் தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். எல்லா வெளிப்பாடுகளையும் தந்து ஆண்டவர் நடத்துவார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இன்றைக்கும் நாங்கள் ஜனங்களுக்குள்ள, சகோதரருக்குள்ள, மற்றவர்களுக்குள்ள அங்கும் எங்கும் கோல் சொல்லி தெரியாமல் இருக்க ஒவ்வொருடைய நாவுகளையும் காத்துக்கொள்ள உதவி செய்யும். அப்படியே நடத்தும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.